ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி கருவேப்பிலை துவையல் செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். கருவேப்பிலை துவையல் செய்ய தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, உளுத்தம்பருப்பு அரை கப், புளி ஒரு சிறிய உருண்டை, அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் இருந்தால் போதும், இஞ்சி ஒரு சிறிய துண்டு, காஞ்ச மிளகாய் 4, கடுகு 1 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. முதல்ல கருவேப்பிலை கொத்தமல்லியை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி வச்சுங்க. ஸ்டவ்வில் வானலை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிங்க. அதில் நம்ம வச்சுருக்கக்கூடிய உளுத்தம்பருப்பை கொட்டி லைட்டாக வறுத்துங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இஞ்சியை வந்து பார்த்திங்கன்னா அதில் போட்டு அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக வறுத்துங்க. இப்போது காஞ்ச மிளகாய், நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய உளுத்தம்பருப்பு, இஞ்சி, புளி, அடுத்தது கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுங்க. அதில் தேவையான அளவு உப்பை நீங்கள் சேர்த்துங்க. சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்ஸியில் நல்லா இந்த மாதிரி அரைச்சிடுங்க. ஸோ அரைச்சதுக்கப்புறம் மறுபடியும் வானலை ஸ்டவ்வில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிங்க. ஊற்றிக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துங்க. கடுகு வந்து பொரிஞ்ச உடனே நாம் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த கருவேப்பிலை விழுதை வந்து பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் கொட்டிடுங்க. கொட்டிட்டு அந்த பச்சை நிறம், அதாவது அந்த க்ரீன் கலர் வந்து பார்த்திங்கன்னா மாறுற வரலும் கொஞ்சம் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. ஸோ அந்த க்ரீன் கலர் மாறி இந்த மாதிரி கலர் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வானலை இறக்கிடுங்க. ஸோ அதிலிருந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு துவையலை நீங்கள் மாற்றிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கருவேப்பிலை துவையல் ரெடி ஆகிடுச்சு.